இந்த எடிட்ட பாருங்க. எடிட்டிங் புடிச்சா லைக்க போட்டுருங்க. எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த எடிட் என்னோட ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே. நான் மறக்காம ஒரு லைக்க போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெமோ வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி எடிட் பண்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். விக்ரம், நீங்க யாரையாவது லவ் பண்ணி ஓகே. எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. எடிட்டிங் புடிச்சா லைக்க வந்து போட்டுங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. அலைட் மோஷன் ஆப் வந்து பயோல வந்து நான் வந்து லிங்க் விட்டுருவேன். இன்ஸ்டாவோட பயோல. ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் மட்டும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து குடுத்துருக்கேன். ஜஸ்ட் ப்ராஜெக்ட்ட கிளிக் பண்ணி ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா. பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணீங்கன்னா, ஸ்டார்டிங்ல பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஒரு மியூசிக்ல சம் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஜஸ்ட் இங்க வந்து எந்த சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இங்க ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். இங்க இருந்து நீங்க வந்து உங்க பிக்க வந்து ஆட் பண்ணி ஃபுல்லா ஃபில் பண்றதா இருக்கும். ஓகேங்களா. என்னென்ன பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க. ஒரு ரெக்டாங்கிளுக்கு கீழ ஒரு இமேஜ் ஆட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் இது மாரி ரெக்டாங்கிள் இல்லாத எம்ப்டியா இருக்கிற இடத்துல நான் வந்து குடுத்துருப்பேன் ஒரு லேயரு. அந்த லேயர எங்கெங்கலாம் வந்து ரெக்டாங்கிள் எல்லாமே எம்ப்டியா இருக்கோ அங்கலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்க. இங்க இப்ப என்ன பண்ண போறேன்னா, பிக் ஆட் பண்ண போறீங்க. பிக்குக்கு எஃபெக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு 3:02 வந்துருங்க. அகைன் பிளஸ் ஐகான கிளிக் பண்ணுங்க. மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்க. எந்த பிக்க வந்து ஆட் பண்ண போறீங்களோ, எந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு, ஆட் பண்ண போற பிக் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு மேல பாருங்க இந்த சைட் கார்னர்ல ஒரு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு, 5த் ஒன்னா ஃபில் கம்பஷன் ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்கிரீன் செட் வந்து பண்ணிட்டு, இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மூவ் அண்ட் ஆப்ஷன் வந்து போயிட்டு ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எண்டுக்கு போயிட்டு தேர்ட் ஒரு கட் ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே லாங் பிரஸ் பண்ணி கீழ ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. உங்களுக்கு கீழ பார்த்தா சம் ரெக்டாங்கிள் வந்து இருக்கும். ஓகேங்களா. அந்த ரெக்டாங்கிளுக்கு மேல இது மாரி செட் பண்ணுங்க. ஓகேங்களா. வந்து ரெக்டாங்கிள்ல எங்கெங்கலாம் இருக்கோ அங்கலாம் இது மாரி இப்ப நான் சொன்ன ஸ்டெப் வந்து அப்ளை வந்து பண்ண போறீங்க. ஓகேங்களா. கீழ ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர கிளிக் பண்ணுங்க. நான் குடுத்த எஃபெக்ட் லேயர கிளிக் பண்ணிட்டு லேயர் காப்பில போயிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா. இப்ப நீங்க ஆட் பண்ண லேயர ஒன்ஸ் செலக்ட் பண்ணுங்க. சேம் லேயர் காப்பில போங்க. பேஸ்ட் ஸ்டைல் எண்ட்ல இருக்க ஏரோவ கிளிக் பண்ணுங்க. கலர் ஆப்ஷன், டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணா, அந்த எஃபெக்ட் வந்து நீங்க ஆட் பண்ண லேயருக்கு வந்து மூவ் வந்து ஆயிரும். ஜஸ்ட் நான் குடுத்த எஃபெக்ட் வந்து பிளர் பண்ணிட்டா, அந்த எஃபெக்ட் வந்து நீங்க செட் பண்ண லேயருக்கு இது மாரி வந்து ஆட் வந்து ஆயிடும். ஓகேங்களா. இதே மாரி நெக்ஸ்ட் செட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்க பார்த்தா உங்களுக்கு வந்து இது மாரி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். ஜஸ்ட் இப்போ ரெக்டாங்கிள் இருக்கா எம்ப்டியா எங்கெங்கலாம் இருக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இங்க எம்ப்டியா இருக்கு, இங்கலாம் எம்ப்டியா இருக்கு. ஓகேங்களா. இப்போ இங்க எம்ப்டியா இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஜஸ்ட் நெக்ஸ்ட் சேம் அதே ஸ்டெப் தான். மீடியா போங்க. ஒரு ஃபைல சூஸ் பண்ணிட்டு பிக்க ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்க வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாங் பிரஸ் பண்ணி கீழ ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க. இல்ல எடுக்காம கூட விடலாம். உங்க சாய்ஸ் தான். ஓகே. நான் குடுத்த எஃபெக்ட் லேயர கிளிக் பண்ணுங்க. லேயர் காப்பில போங்க. காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுங்க. அகைன் இப்ப நீங்க ஆட் பண்ண லேயர செலக்ட் பண்ணுங்க. சேம் லேயர் காப்பில போயிட்டு பேஸ்ட் ஸ்டைல்ல எண்ட்ல ஒரு ஏரோ இருக்கும். பேஸ்ட் ஸ்டைல்ல அந்த ஏரோவ கிளிக் பண்ணுங்க. கலர் ஆப்ஷன், டைம் ஆப்ஷன் ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் ஆப்ஷன கிளிக் பண்ணினா, இது மாரி ரொம்ப சிம்பிளா அந்த எஃபெக்ட் பார்த்தா அந்த லேயருக்கு வந்து இது மாரி செட் வந்து ஆயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே மாரி எங்கெங்கலாம் எம்ப்டியா இருக்கோ, ரெக்டாங்கிள்ல எம்ப்டியா இருக்க இடத்துல எஃபெக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடணும். எல்லாமே செட் பண்ணி முடிச்ச உடனே வந்துட்டு பேக் வந்துட்டு மேல பாருங்க ரைட் கார்னர்ல ஒரு ஏரோக்கான பட்டன் இருக்கும். ஜஸ்ட் ப்ராப்பரா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வீடியோ அண்ட் ஆப்ஷன் வந்து டாப்ல இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம கிரீன் கலர் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆகி முடிஞ்சா கீழ எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல எக்ஸ்போர்ட் வந்து ஆயிட்டு அவுட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் சேவ்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணி இந்த எடிட்ட உங்க கேலரில வந்து சேவ் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா. எடிட்டிங் புடிச்சா லைக்க போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. டாடா பாய்.